லிப்ட் இரிகேஷன் என்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அதற்கு நிதி ஆதாரங்கள் அதிகம். ஆகையினால் எங்கு தேவையோ, எங்கு கிரானிக்கான ஒரு இடம் இருக்கிறதோ அதை அரசு முதலில் முன்னுரிமை கொடுத்து செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் ரவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரிகிலபாடி, தக்கோலம், ஆட்டுப்பாக்கம், பல்லூர் கசக்கால்வாய்கள் தூர்ந்து போய் உள்ளது. கசக்கால்வாய் தூர்ந்து போய் உள்ளது. நீண்ட நாட்களாக தூர்ந்து போய் உள்ளது. தூர்ந்து போய் உள்ளதால் ஊற்று வராமல் தண்ணீர் அங்கே இல்லை. பக்கத்திலே கிணற்றுகளெல்லாம் தண்ணீர் குறைந்திருக்கிறது. குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 17 கிலோமீட்டரும் தூர்ந்து போயிருக்குது. ஆக்கிரமிப்புகளும் இருக்கிறது. உடனடியாக அமைச்சர் அவர்கள் அந்த கசக்கால்வாயை தூர்வாரி, அந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரி தர அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. கால்வாய் பூரா தூர்ந்து போயிருக்கு. இது ஒரே நாளில் தூராது. இது பல வருஷமா தூர்ந்திருக்கணும். புரியுதா? ஆகையினால பல வருஷமா தூர்ந்து போந்த இந்த வருஷம் இந்த அரசு நிச்சயமா தூர்வார். மாண்புமிகு உறுப்பினர் லட்சுமணன். டாக்டர் லட்சுமணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆட்சியில் 2020-21 விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட தலவானூர் அணைக்கட்டு 25 கோடி மதிப்பீட்டிலே கட்டப்பட்டு சேதமடைந்தது. விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அந்த அணை மீண்டும் கட்டப்பட்டு எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அரசு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பயன்பாட்டுக்கு வரும். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, கிருஷ்ணகிரி ஒன்றியம், காட்டிநாயனப்பள்ளி பஞ்சாயத்தில் உள்ள படே தலாய் பெரிய ஏரி 163.21 ஏக்கர் நீர் பரப்பை கொண்டது. மேலும் 820.55 ஏக்கர் பாசன பரப்பை உள்ளடக்கியது. இந்த ஏரியிலிருந்து வரும் உபரி நீர் பாப்பாரப்பட்டி, அகசிப்பள்ளி, மூட்டூர் வழியாக 7.5 கிலோமீட்டர் கால்வாய் வழியாக அவதானப்பட்டி ஏரிக்கு செல்கிறது. மழை காலங்களில் உபரி நீர் வருகின்ற பொழுது கிராம பகுதியில் நுழைந்து விடுகின்றது. எனவே ஏரியை தூர்வாரி கால்வாயை தூர்வாரப்படுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொன்ன பதில் இதுக்கும் பொருந்தும்.